ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் ஏர்வா சேனல். நம்ம பிக் பாஸ் சீசன் 7 பார்த்திங்க அப்படின்னா வந்து கண்டஸ்டன்ஸ் ரீ என்ட்ரியில் ஜோவிகா உள்ளே வந்திருக்காங்க. ஸோ ஜோவிகா பார்த்திங்க அப்படின்னா வந்து வனிதாக்கா மாதிரி உள்ளே வந்தோடனே கொளுத்தி போட ஆரம்பிச்சிட்டாங்க பயங்கரமாக. ஃபஸ்ட்டு என்ன விஷயம் நடந்தது அப்படின்றத சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஆக்சுவலாக மாயாவோட கேம் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு எனக்கு தோணுன ஒரு விஷயத்தை ஷேர் பண்ண போகிறேன். அது கரெக்டாக இல்லையா அப்படின்றத லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா வந்து ப்ரோமோவில் பார்த்தபடி பார்த்திங்க அப்படின்னா வந்து தினேஷ்கிட்ட வந்து போகிறாங்க. தினேஷ் வந்து எப்போதுமே என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்து என்ன எப்படி போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி கேட்பார். எல்லாருக்கிட்டையுமே உள்ளே வந்த எல்லாருக்கிட்டையுமே நீ ஷோ பார்த்தியா அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்பார். அந்த மாதிரி தான் வந்து நேற்று வினிஷா கிட்ட கேட்டார். அதே மாதிரி வந்து விக்ரம்கிட்ட கேட்டார், நீ பார்த்தியா மாயா பேசுனதெல்லாம் பார்த்தியா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கேட்டார். அது மாதிரி ஜோவிகாட்ட கேட்டப்போ ஜோவிகா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து நீங்கள் பண்ணுறது ஆக்சுவலாக நீங்கள் தனியாக பேசுகிற மாதிரி இருக்குது, எதுவுமே நடக்காதப்போ நீங்கள் பிளாஸ்ட் ஆகுற மாதிரி இருக்குது, அப்படி தான் உங்கள் கேம் போகுது அப்படின்ற மாதிரி ஒரு செருப்படி வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த விஷயம் இருக்கட்டும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அவங்களோட புள்ளி கேங் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களோட அந்த டீம் ஹெட் இருக்காங்களா, அவங்க வந்து மாயாவை போயிட்டு மீட் பண்ண போகிறாங்க. ஸோ மாயாட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன்னை பற்றி என்னென்னலாம் பேசியிருக்காங்க அர்ச்சனா, அவங்கள்ட்ட போய் புரண்டுட்ருக்க, நீ ஏன் அவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு போய் பேசுகிற, அவங்க உன்னை பற்றி என்னென்ன பேசியிருக்காங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி போட்டு கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மாயா நீ இல்லைன்னா இந்த சீசனே இல்லை, பிக் பாஸ் சீசன் 7 வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி மாயாவை பயங்கரமாக வந்து தூக்கி விட்டாங்க. தூக்கி பயங்கர உச்சத்தில் வந்து உட்கார வச்சிட்டாங்க. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா வந்து உள்ளே வர்ற எல்லா கண்டஸ்டன்ஸுமே ஆக்சுவலாக மாயாவுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்காங்க. அர்ச்சனாவை பயங்கரமாக வந்து இது பண்ணுறாங்க. ஸோ எனக்கு என்ன தோணுது அப்படின்னா வந்து மாயா ஸ்ட்ராங்கான பிளேயர் யார்கிட்டையுமே எதுவுமே வச்சுக்கல, சரிங்களா. இப்போ வீக்கான எல்லா பிளேயருமே வெளியில் போயிடுவாங்க. மேபி உள்ளே வந்தாலுமே அதாவது தன் வசத்தில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தான் அவங்க சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. இப்போ வெளியில் வேறு மாதிரி விக்ரம் போனாலும் உள்ளே வந்தப்போ எப்படி வந்தார், வேறு மாதிரி தான் வந்தார். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸு அவங்க, இந்த ஃப்ரெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க ஒரு கருவியாக யூஸ் பண்ணி எல்லாரையுமே தன் வசத்தில் வந்து வச்சுக்கிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வெளில போன மேக்ஸிமம் எவிக்ட் ஆகி போன எல்லாருமே இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே வரும்போது மேக்ஸிமம் சப்போர்ட் வந்து யாருக்கு இருக்கும் அப்படின்னா வந்து மாயாவுக்கு தான் வந்து இருக்கும். மாயா என்ன பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா வந்து தன்னை வந்து அவங்க எல்லார்ட்டையுமே நல்லவளாக காமிச்சிட்டாங்க. இப்போ வெளில போன எல்லாருமே அவங்களுக்கு சப்போர்ட் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. வெளியிலையுமே மாயா இந்த மாதிரி நல்லவ தான், யாருமே வந்து மாயாவை பற்றி தப்பாக சொல்ல, பூர்ணிமாவும் சரி எல்லாருமே யாருமே வந்து தப்பாக சொல்ல. ஸோ வெளில போகிற கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து அவள் நல்லவன்னு சொல்லும்போது மேபி பப்ளிக் ஒப்பீனியன் மாறும் அப்படின்ற மாதிரி அவங்களோட கேம் பிளானை கொண்டு போனாங்களோ இல்லை ஆக்சுவலாக அப்படி தான் நடந்திருக்குமோ என்ன அப்படின்றதில்ல. பட் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா வந்து மாயா கரெக்டான கேம் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து தோணுது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு கீழே உள்ள பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பை பை. உங்களிடம் விடைபெறுது உங்களுக்கான ஹராஜ்.